எஸ்ஐஆர் மூலம் தமிழக தேர்தல் களத்தில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் என கோவை விமான நிலையத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எஸ்ஐஆர் பணிகள் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் பாஜகவின் தேசிய தலைவர் நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து விஜய்தான் முதலமைச்சர் என்ற செங்கோட்டையன் கருத்து குறித்த கேள்விக்கு, செங்கோட்டையன் அரசியல் களத்தை பார்த்தவர் என்றும் யாரையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் குறிப்பிட்ட அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் எஸ்ஐஆரில் 80 லட்சம் முதல் 1 கோடி வரை வாக்காளர் பட்டியலில் நீக்கம் இருக்கும் என நினைப்பதாக கருத்து தெரிவித்த அவர், சென்னையில் உள்ள தொகுதிகளில் 25,000 முதல் 35,000 வரை வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டிய ஓட்டுகள் இருக்கிறது எனவும், இது தமிழக தேர்தல் களத்தை நிச்சயமாக மாற்றும் எனவும் தெரிவித்தார். நான் எந்த தலைவர்களை பற்றியும் நான் தவறாக பேசுவன் கிடையாது. செங்கோட்டையனை பொறுத்தவரை ரொம்ப மூத்த ஒரு தலைவர், நிறைய அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடியவர், கள அரசியல் நிறையா பார்த்தவர், நிறையா முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு, சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதனால் யாரையும் நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறக்காக நான் தவறாக அவங்கள பற்றி பேச போகிறதில்ல. அவருடைய கட்சி இன்றைக்கி செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் அவங்க கட்சியை பற்றி பெருமையாக தான் பேசுவார். அது அவருடைய கருத்தாக பாருங்கள். எங்களுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருக்கும். காரணம், களச்சூழல், ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் எல்லாம். அதனால் எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணட்டும். ஆனால் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஒசூரில் மனைவியின் தகாத உறவு குறித்து கண்டித்த கூலி தொழிலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்த ஆண் நண்பர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பார்வதி நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி சரவணன் முத்துலட்சுமி திருமணம் ஆவதற்கு முன்பு சூர்யா என்ற நபரை காதலித்த நிலையில் திருமணத்திற்கு பிறகு சூர்யாவுடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார். இதுகுறித்து இரவு மதுபோதையில் இருந்த சரவணன் முத்துலட்சுமியிடம் தகராறில் ஈடுபட்டார். இதனையடுத்து முத்துலட்சுமி இதுகுறித்து சூர்யாவிடம் தெரிவித்த நிலையில் அதீத மதுபோதையில் இருந்த சூர்யா தனது நண்பர்களான சந்தோஷ், சக்தி ஆகிய இருவருடன் சேர்ந்து சரவணன் வீட்டிற்கு வந்து சரவணனை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஒசூர் நகர காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த சரவணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து முத்துலட்சுமி, சூர்யா, சந்தோஷ், சக்தி ஆகிய 4 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எடப்பாடி RSSக்கும் பாஜகவுக்கும் துதிப்பாடி என்று விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விமர்சித்தார். விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் பேரூராட்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டியதை தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எடப்பாடி RSSக்கும் பாஜகவுக்கும் துதிப்பாடி என்று விமர்சனம் செய்த அவர், தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் தான் மீண்டும் 2026ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், தெற்கு மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நிலைத்து நிற்பதற்கான காரணம் திமுகவின் சமூக நீதி கொள்கை, சாதிய மதவெறி எதிர்ப்பு கொள்கை மற்றும் ஜனநாயக கொள்கைதான் என கன்னியாகுமரியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். குமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மீன்பிடி இறங்குதள ஏலக்கூடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவினர் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், தமிழக அரசு ஆகம விதிப்படி திருப்பரங்குன்றத்தில் உரிய நேரத்தில் தீபத்தை ஏற்றியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தாவேக கட்சி துவங்கியது குறித்து தரைக்குறைவாக பேசவில்லை என்று குறிப்பிட்ட அவர், தமிழ்நாடு இன்று வரையும் நிலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் திமுகவின் சமூக நீதி கொள்கை, சாதிய மதவெறி எதிர்ப்பு கொள்கை மற்றும் ஜனநாயக கொள்கை என்று பெருமை தெரிவித்தார். இவங்க திரும்ப ஒரு பொய்யை போட்டு பார்க்காங்க. அந்த பொய் மூட்டை உருளல்ல, அப்படியே படுத்து கிடக்குது. ஏன்னா அவங்க நல்லா பார்க்காங்க, கடை அடைப்பு நடத்தி பார்த்தாங்க, எந்த வியாபாரியும் ஒத்துக்கிடல. அந்த மக்கள்கிட்ட போய் இருந்து பார்க்காங்க, மாநில நிர்வாகிகள்லாம் கைதாகி பார்க்காங்க, யாருமே அசையில்ல. ஏன்னா இது ஒரு முழுமையான பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள், மதுரை மக்கள் புரிந்திருக்கிறார். இங்க எந்த முருகத்திற்கோ
அல்லது எந்த இந்து சமயத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை வந்து பிஜேபி தான். அவங்க தான் திரும்ப 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 நாங்கள் இதில் பொய்யை சொல்லுகிறாங்க, பொய்யை மக்களுக்கு. கேரள எல்லையோர பகுதிகளில் மாவோயிஸ்ட் நடமாட்டம், ஹவாலா பணம் கடத்தல் தடுக்க இரு மாநில போலீசாரும் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்தார். கோவை மாவட்டம் காரமடை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் திருடு போன செல்போன்கள் மீட்கப்பட்டு பொதுமக்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் செல்போனை ஒப்படைத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோவை மாவட்ட எல்லை கேரளாவுடன் பகிர்ந்து கொள்ளப்படுவதால் மாவோயிஸ்ட் நடமாட்டம் மற்றும் ஹவாலா பணம் போன்ற சட்டவிரோத செயல்களை தடுக்க கேரளா மற்றும் தமிழ்நாடு போலீசார் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து எர்ணாகுளம், பாலக்காடு, திருச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் கோவைக்கு வந்து தங்களுடன் கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் இரு மாநில போலீசாரும் இணைந்து செயல்படுவதாகவும் தகவல் தெரிவித்தார். 15 days back பாலக்காடு அண்ட் திருச்சூர் அண்ட் எர்ணாகுளம் 3 மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இங்கே வந்து நம்ம டிபிஓவில் வந்து இன்டர்ஸ்டேட் கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்தணும். அவங்களோட ஸ்டேட்லேருந்து டிஎஸ்பிஸு அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்தாங்க. 3 டிஸ்ட்ரிக்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட், ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகமான ஒரு எல்லை பகுதி கொண்டதாக இருக்குது, குறிப்பாக பாலக்காடோட. ஸோ பாலக்காடு எஸ்பி, எர்ணாகுளம் அண்டு திருச்சூர் 3 எஸ்பி வந்தாங்க. வந்துட்டு வி ஹேட் அ டீட்டெயில் டிஸ்கஷன் அபவுட் திஸ் ஆஸ்பெக்ட். இந்த மாதிரியான கான்ட்ராபேண்ட் மூவ்மெண்ட் ஆகட்டும், நீங்கள் சொன்ன பாயிண்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வி ஹேட் அ டீட்டெயில் டிஸ்கஷன். அது தொடர்ந்து கோஆர்டினேஷனில் தான் இருக்கும். நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.